நாகர்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 4 மணிக்கு மக்களை சந்திக்கிறோம். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஐயா போகிற வழியில் எங்கேயாவது பார்க்கலாமா, ஐயாவை திருவண்ணாமலைக்கு பார்க்கலாமா, எப்போ வருவாங்கன்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். என்னுடைய ட்ராவல் என்பது தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஒரு இடத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் அந்த இடத்தை நோக்கி நான் போகிறேன். இது ஒரு ஆன்மீக பிரயாணமோ ஆன்மீக பயணமோ இல்லை. முன் ஜென்மத்தில் நான் இந்த இடத்துக்கு வந்தவன், இந்த இடத்துல வாழ்ந்தவன். இந்த இடத்துக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. என்னுடைய தியானத்தில் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி எனக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள ஒரு பணி இருக்குது, உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதோட நான் ஒரு மிங்கிளாகணும், அதோட கலக்கப்படணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. என்னை ஒரு ரெகுலர் ஃபார்முலாவில் பார்க்குறதோ, என்னை ஒரு ரெகுலர் ஃபார்முலாவில் அணுகிறதோ அது சரியாக இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு நண்பர் கூட கீழே ஒரு செய்தியில், ஒரு மெசேஜில், ஒரு கருத்தியலாக ஒரு பதிவிட்டிருந்தார். என்ன கருத்தியலாக எழுதியிருந்தார் அப்படின்னா, ராமலிங்க சுவாமிகளை பற்றி பேசுகிற நீங்கள் பல ஊர்களுக்கு பல கோயில்களுக்காக போயிட்டுருக்கீங்களே எதுக்கு அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். பல ஊர்கள் பல கோவில்னு அவருக்கு வெளிமுகமாக தெரியுது. உள்முகமாக அது கோவிலே இல்லைன்னு அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. ஏன்னா ராமலிங்க சுவாமியை வெளியிலேருந்து பார்த்தா அவர் ராமலிங்கம், அவர் சாமி. உள்ளே போய் பார்த்தா அவர் ஜோதின்னு தெரியுமா? ஜோதியாக இருப்பாரா இல்லை ராமலிங்கமாக தான் இருக்கிறாரான்னு அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. வடலூரில் தான் இருக்கிறாரு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, எப்போ இருக்கிறாரு, நாம் அவரை பார்க்க முடியுமா, அவர் நம்மளை பார்க்க முடியுமாங்கிறதும் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ அறிவை கொண்டு, மனதை கொண்டு, மனித நேயத்தை கொண்டு, மனிதத்தை கொண்டு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை பரப்ப நினைக்கிறது, இவர்களுக்காக ஒன்று தெரிஞ்சிருச்ச மாதிரினும் ஒரு கோட்பாட்டை கையில் வச்சுக்கிட்டு அலையிறது. நான் தான் சொல்லிட்டேன், உலகம் முழுக்க அதிகமாக கர்த்தர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ கர்த்தருடைய கோட்பாட்டை வச்சுருக்க அத்தனை பேரும் கர்த்தரை அறியறதே இல்லை. வெகு சிலருக்கு அந்த கோட்பாட்டிலேருந்து ஒரு சின்ன அலைவரிசையில் சின்ன சின்ன நன்மைகள் நடக்கிறது, சின்ன சின்ன வழிகாட்டுதல் இருக்குது. அதை மட்டும்தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. கோட்பாட்டை தாண்டி ஒரு இறை தேடுதலும் இறை சித்தாந்தமும் தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் தஞ்சாவூரில் நகரத்தில் அந்த அரண்மனைன்னு சொல்லக்கூடிய பெரிய கோயிலுக்கு பின்பக்கமாக நான் குடியிருக்கும் போது ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில், அந்த தியானம்லாம் பெருசாக வராத காலகட்டத்தில் ஒரு தேடுதல் தீவிரமாக இருந்துச்சு. என்னுடைய மனைவி, என்னுடைய மாமனார் 3 பேரும் நாங்கள் வசித்தோம். அப்போ என்னுடைய மாமனாருக்கு 66 வயதில் அவர் வேலைக்கு போயிட்டு அவரோட உழைப்பில் தான் நான் சாப்பிடுவேன். என் மனைவி ஒரு ட்ரெய்லர். அவங்க நிறைய ஜாக்கெட் இந்த மாதிரி தைக்கக்கூடிய, அவங்க வெளியில் போய் தைக்கக்கூடியவங்க. ஒரு நாளைக்கு 3-4 அந்த மாதிரி ஜாக்கெட்லாம் தைக்கக்கூடியவங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த தான் என்னுடைய ஆன்மீக பிரயாணத்துக்கு, என்னுடைய பிரபஞ்ச தேடுதலுக்கு அவங்க என்கிட்ட செலவுக்கு கொடுப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகன்னு இவங்க எனக்கு அந்த காசை கொடுப்பாங்க. அந்த 60 ரூபாயோ 70 ரூபாயோ அதை நான் எடுத்துக்கிட்டு நான் இறைவனை தேடி, நான் பிரபஞ்சத்தை தேடி நான் போவேன். டீ குடிக்க கூட காசு இருக்காது. அந்த இருக்கிற காசை பசுக்கு வச்சுக்கிட்டு அதை நான் போயிட்டு வருவேன். அடுத்த நாளும் நான் அதே மாதிரி போவேன். அவங்க கேட்க மாட்டாங்க. சாப்பாட்டை காலையில் நான் தூங்கிட்டு இருப்பேன். காலையில் 8:30 மணிக்கெல்லாம் எனக்கு சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா 7 மணிக்கே வேலைக்கு போயிடுவார். நான் மட்டும்தான் இருப்பேன். நான் 10 மணிக்கு கிளம்பி மகாராஜா மாதிரி ரெடியாகி நான் எங்கே போவேன், இவங்க 2 பேரும் வேலைக்கு போவாங்க. நான் 2 பேரும் நான் எங்கே போவேன்னா அந்த பிரபஞ்சத்தை தேடி, தியானத்தை தேடி, எனக்கு எங்கே தோணுதோ அங்கே போவேன். ஒரு ஜீவ சமாதியில் போய் உட்காந்துருப்பேன், ஒரு கோவிலில் போய் உட்காந்துருப்பேன். தன்னையே யாருன்னு தெரியாமல் ஆனால் ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கள தேடி போவேன். இந்த மாதிரி நான் என்னோட தேடுதல், என்னோட விஷயம் பைத்தியம் மாதிரி இல்லாமல், வறுமைக்கு தீர்வாக இல்லாமல், ஏதோ ஒன்று தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஆன்மீகத்தில் பித்து பிடிச்சி என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு, அதை இல்லாமல் நிறைய பேரை நான் மலேசியாவில் உட்பட கூட பார்த்துருக்கேன். நிறைய பேரை
ஒரு சங்கம், ஒரு அமைப்பு மாதிரி ஒரு சமூகத்தில் மரியாதைக்காக சில பேர்லாம் அமைப்பு நடத்துகிறாங்க. சில பேர் சில விஷயத்த செய்கிறாங்க. சில பேர் இந்த பிரபஞ்சத்தையோ தியானத்தையோ அதை ஒரு பெருமித்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன ஏது இதுன்னு தெரியாமல் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறவனுக்கு கண்ணு தெரியாதவன் போல ஒரு மனைவி சம்பாதிச்ச காசை எடுத்துக்கிட்டு இந்த இறைவனுடைய பிரபஞ்சத்துடைய பிரயாணம், இந்த பிறப்பு, இந்த வாழ்க்கை, இந்த துன்பம், இந்த துயரத்துக்கெல்லாம் எந்த தீர்வுமே தெரியல. அப்ப மனம் சலனப்படாம மனம் அமைதியாக ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டுங்கிற மாதிரி தான் சத்திய தர்மத்தோடு என்னுடைய பிரயாணம் தொடர்ந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு மேல பல ஊர்களுக்கு போனேன், பல விஷயங்களுக்கு போனேன். ஒரு இடத்துல கூட என் மனைவி எனக்கு முகம் காட்டல, என்னை திட்டலை, என்னை அவங்க எந்த விமர்சனமும் பண்ணலை. அவங்க நம்ம ஒரு நல்ல வடிவத்தில் வரணுங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இவங்க எங்கெங்கயோ போகிறாங்க, இவங்க ஒரு நாள் தொழிலில் மேம்பட்டு நல்லா வருவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு பாதை காட்டினுச்சு, ஒரு வழி காட்டினுச்சு. அப்போ எனக்குள்ள என்ன பிறந்துச்சு, என்ன வளர்ந்துச்சுன்னா, மனிதனாக பிறக்கப்பட்டவன் எல்லோரும் எந்த வேலையை செஞ்சு வேணாலும் வாழ்க்கையில் முன்னேறி வந்துடலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் கோட்பாடுங்க இருக்கு. இந்த கோட்பாட்டை உடைச்சு உனக்கு என்ன வரும், நீ யாரு, நீ எதற்காக இங்கே வந்த, நீ என்ன வேலை செய்யணும், எந்த வேலை செஞ்சால் இந்த பிரபஞ்சத்தை அறிய முடியும், எந்தெந்த வேலை செய்யணும், எந்தெந்த வேலை செய்யக்கூடாது, எந்த பொருளை கையில் தொடணும், எந்த பொருளை கையில் தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த நுட்பமான விஷயத்தை எனக்கு காட்டி கொடுத்துச்சு. அந்த நுட்பமான விஷயத்திலிருந்து தான் நான் வளரப்பட்டேன். நான் ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள வைக்கப்பட்டேன். அப்போ என்னுடைய தேவையில்லாத வேலைகள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டது. அத்தனை வேலைகளையும் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த வேலைகளிலிருந்து நான் விடுபட்டு வந்து முழுமையான தியானமும் ஒரு இயற்கையான ஒரு செயலும் இந்த பிரபஞ்சத்தோடு நேச்சரோடு தொடர்பு கிடைத்து நேரடியாக தாய் தந்தை இவங்க வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு மனிதன் நேரடியாக வழிகாட்டுவது போல், ஒருவர் நம் கூடையே இருந்து பேசுவது போல் ஒரு அலைவரிசை வெளிச்சமாக பாதையாக இருந்து தினந்தோறும் எனக்கு பாதை காட்ட ஆரம்பித்தது. அப்போ அதோடைய வெளிச்சம், அதோடைய பாதை, அதோடைய குரல் கேட்க தொடங்கினதுக்கப்புறம் எனக்கு பேருந்துக்கு காசோ வேறு எந்த செயலுக்குமே தேவைப்படாமல் போயிடுச்சு. யார் மூலியமோ எது மூலியமாகவோ யாரோ ஒருத்தரை தடுத்து ஆட்கொண்டு கூட்டிகிட்டு வரும். இவர்கள் உன்னை பார்த்துக்குவாங்க, நீ போ அப்படின்றோம். அது என்னைக்கு பேச ஆரம்பிச்சிச்சோ அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியோட தயவோ என் மாமனாரோட தயவோ தேவையில்லாமல் எனக்கு போயிடுச்சு. யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை. அப்போ 2 கண்ணு இருந்தும் தெரியாத மாதிரி இருந்தேன்னா அந்த கண்களையே தாண்டி 3ஆவதா ஒரு கண்ணு தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு உருவானுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நெற்றி கண்ணுன்னு நினச்சிடாதீங்க. அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய கண்கள். என்னுடைய கண்கள் அப்படின்னு நான் சொல்வதோட அது பிரபஞ்சத்துடைய கண்கள். அந்த பாதையில் என்னுடைய போக்கை, என்னுடைய பயணத்தை, என்னுடைய வடிவத்தை, என்னுடைய செயலை, என்னுடைய எல்லா சூழலையும் மாற்றி ஒரு உயர்ந்த ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையோடைய எந்த திட்டமும் இல்லாமல் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிற நோக்கம் ஒன்று மிகச்சரியாக அது கிடைக்கப்படணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அளக்களிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் வாழ்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட ஏன் இப்படி வாழ்கிறோம்னு தெரியாமல் தான் வாழ்கிறாங்க. பணம், புகழ், பேர் எது வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், நோய் கூட இருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி இருக்கிறோங்கிறது சராசரியாக ஒரு மனிதனுக்கு கூட தெரியாது. இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்குமா இருக்குது, இப்படி தான் செயல் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மிஞ்சி போனால் இந்த ஜாதக ரீதியாக பார்த்து இந்த ஜாதகத்தில் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு ஜாதக ரீதியாக இப்படி தான் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் ஜாதகத்துக்கும் ஜாதகம் சொல்ல ஆள் யாருன்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் கிளியராக ஒரு மனிதனுடைய போக்கை, கிளியராக அவனுடைய பாதையை காட்டி கொடுத்துரும். அப்போ என்னோட வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த காணொளி பார்க்குற ஒவ்வொருத்தரும், என்னை பின்தொடர்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரமம் நடத்துகிற மடம் நடத்துகிற குருமார்கள் நான் அல்ல. நான் ஏதோ உங்களுக்கு ஒரு பிக்னிக்கு ஒரு டூரு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஏஜெண்ட் மாதிரி கைலாயத்துக்கு போகலாமா, காசிக்கு போகலாமா, நீங்கள் எல்லாம் குரூப்பாக வர்றீங்களா, ஃப்ளைட்டில் போவோமா, இல்லை பஸ்ஸில் போவோமா, இந்த மாதிரி டீம் செட் பண்ணுறவனும் நான் இல்லை. அப்போ நான் உங்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களை குளிப்பாட்டி, உங்களுக்கு பொட்டு வச்சு, உங்களை பூஜை பண்ணி, உங்களுக்கு மாலை போட்டு, உங்களை சாமி மாதிரி காட்டுறவனும் நான் இல்லை. உங்களை உண்மையிலேயே
இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் கொள்பாட்டும், இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் ஒரு பாதை காட்டும். கொடுமையான இந்த வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய உணர்வுகள்ல, தன்னுடைய மூளையில, தன்னுடைய பிரெயின்ல, தன்னுடைய கண்கள்ல, தன்னுடைய சுவாசத்துல, தன்னுடைய இதயத்துல, தன்னுடைய இடுப்பு பகுதியில அது மாற்றம் அடையணும். தனக்குள்ள மாற்றம் அடையணும். அப்ப தனக்குள்ள இருந்து மாற்றம் அடையணும். படித்து அறிவை வளர்த்து கொள்ற, படிக்காமலே இந்த பிரபஞ்சத்துல அறிவையும் தாண்டி உன் மூளையை தூங்க வைக்கிறது, உன் மனதை தூங்க வைக்கிற இந்த அருமையான செயலை உனக்கு தெரியுமா? மூளை அவ்வப்போது தூங்கிடுது, அந்த மனம் அவ்வப்போது தூங்கிடுது. இந்த மூளையையும் மனதையும் யார் தூங்க வைக்கிறா? தாய் மாதிரி இருந்து இந்த காற்று தான் தூங்க வைக்குது. அதே காற்று திருப்பி மூளையையும் எழுப்புது, மனதையும் எழுப்புது. மனம் எந்த மனம்? ஆள் மனம். மனதிலே பல்வேறுபட்ட பிரிவுகள் இருக்கு. அந்த மனதிலிருந்து தான் பிரபஞ்சமே இந்த அண்ட சராசரத்தை, இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கு. மனம்னு ஒன்று இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் படைப்புன்னு ஒன்று இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அது மனதை எப்படி பயன்படுத்துதுன்னா எண்ணமாக இல்லாமல் பயன்படுத்துது. சிந்தனையா, தாட்டா, ப்ராசஸா, ஆசையா, எண்ணமா, இந்த மாதிரி குவியல்களாக இல்லாமல் அலைவரிசையா ஒரு பொருளை இன்னொரு பொருளை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பில் அந்த பொருள் உருவாகுது. இன்னொரு வாட்டி அந்த பொருளை பார்த்தா அதே பொருள் அழியுது. இன்னொரு வாட்டி அந்த பொருளை பார்த்தா அந்த பொருள் மூவ் ஆகுது. இந்த மாதிரி தான் அதோடைய செயல்பாடுகளில், படைப்போட தத்துவத்தில் அது உருவாகியிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் பேர் அதிசயத்தையும் பேர் செயலையும் நம்மளால் உணர முடியாது. நம்மளால் அதோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கடினம். ஆனால் அதுக்கு முக்கியமான தேவை இந்த மாதிரி அறிதல், இந்த மாதிரி புரிதல் ஏற்படணும்னா ஒரு நீண்ட நெடிய இயல்பாக யதார்த்தமாக காசு இல்லாமல், காசு இருந்து பிச்சைக்காரன் மாதிரி கூட, பணக்காரன் மாதிரி கூட எல்லாத்தையும் இருந்து ப்ரோக்ராம் போடாமல், ஷெட்யூல் போடாமல், ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, கிறிஸ்மஸுக்கு 4 நாள் லீவ் விடுவாங்க. ஆசிரமத்தில் போய் 4 நாள் உட்காந்துருக்காது, 40 மணி நேரம் உட்காந்துருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு ட்ராவலில், ஒரு பஸ்ஸுலேயோ, ஒரு வாகனத்திலேயோ, ஒரு ட்ரெயின்லேயோ, ஒரு விமானத்திலேயோ, வறுமை இல்லாமையும் ஒரு ட்ராவல் பிரபஞ்சத்தை தேடி ஒருத்தன் அலையும் போது அவனை பிரபஞ்சம் கவனிக்கும், அவனை பிரபஞ்சம் பார்க்கும். அவனுடைய சின்ன சின்ன அசைவுகளையும் பிரபஞ்சம் கவனிக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். ஒரு குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறேங்கிறீங்க, ஒரு இறைவனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறேங்கிறீங்க. இல்லை, உங்களை பிரபஞ்சம், குரு ஒவ்வொரு வினாடியும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய உங்களுடைய அசைவு நீங்கள் மாறலை அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கிறத ஒவ்வொரு வினாடியும் பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்குள்ள நல்ல செயல்பாடுகள் இல்லை. என்கிட்ட பார்க்க வந்த எத்தனையோ பேர் ராகு சம்பந்தமா, கேது சம்பந்தமா நான் பேசியிருக்கேன். அவங்களுக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தி, அவங்களுக்குள்ள நாக சக்தி வெளிச்சிருது. நிறைய பேர் வாக்கு சொல்கிறாங்க, நிறைய பேர் ஜவுளி கடை வைக்கிறதுக்கு தேதி குறித்து கொடுக்குறாங்க, நிறைய பேர் என்னென்னமோ செய்கிறாங்க. என்கிட்ட வந்து ஏதோ சக்தியை உறிஞ்சுக்கிறாங்களாம், ஏதோ ஒரு செயலை எடுத்துக்கிறாங்களாம், என்னை பார்த்தா ஒரு எனர்ஜி கிடைக்குதான், என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சக்தியை உறிஞ்சிக்கலாம், எனர்ஜியை உறிஞ்சிக்கலாம், இவங்களுக்கு தேவையானதை செஞ்சதா இவங்களே அதிபுத்திசாலித்தனமாக நினச்சிக்கலாம். ஆனால் கடைசியில் எல்லாரும் தோற்று போயிடுவாங்க. ஏன்னா பிரபஞ்சம் அப்படி கிடையாது, அது வேற. அது ஒவ்வொரு வடிவமும் என்ன, ஒரு கரண்டு ஊரில் லைன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு கொக்கி போட்டு கரண்டை எடுத்து நிறைய சிறு வயதில் எங்கள் கிராமங்களில் அந்த ஒரு ஏதாவது கிராமத்தில் விசேஷம்னா கரண்டை இப்படி எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த ஊரில் அங்கே இருக்கிற லைன்மென்ட்டையோ யார்கிட்டையோ நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஒரு கிராமங்கும் போது பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன? இல்லீகல் தானே. அப்போ பிரபஞ்சங்கிறது நேரடியாக அது கரண்ட் கொடுக்கணும். நாம் கொக்கி போட்டோம்னா நம்ம வாழ்க்கை கொக்கியாக போயிடும். ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு தனி மனிதனும் கொக்கி போட்டு தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நாம் நேரடியாக வருகிற மின்சாரத்திலேருந்து கிடைக்கிற அந்த பவர்லேருந்து நம்ம வாழ்கிறோம்னு நினைக்கிறீங்களா? நமக்கு கற்றுக் கொடுக்குற கல்வி, நம்ம கையில் இருக்கிற பணம், நீங்கள் அணிஞ்சிருக்க கழுத்தில் இருக்கிற தங்கம், நீங்கள் உணவாக உண்கிற உணவு, நீங்கள் போட்டிருக்க உடை, இதெல்லாம் நேரடி மின்சாரத்திலேருந்து, நேரடி சக்தியிலேருந்து, நேரடி பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்குள்ளே இல்லீகல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுக்குள்ளே பொய்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது தர்மத்தோட சத்தியத்தோடு தான் நீங்கள் அணிந்திருக்கிற உடை இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்களா? அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாது.
உங்கள் அப்பா கொடுத்தது, உங்கள் அம்மா கொடுத்தது, உங்கள் உறவினர்கள் கொடுத்தது, உங்கள் நண்பர்கள் கொடுத்தது, எல்லா பொருளும் தரமான பொருளும் நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்களே, அதுக்குள்ளே ஒரு நிஜம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் முதலாளி பெரிய திருடனாக இருக்கலாம், அவர் திருடரோட காசை வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் சாப்பிட்றீங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த நாட்டை எத்தனையோ தலைவர்கள் ஆண்டிருக்கலாம், ஆனால் ஞானவான்கள் ஆண்டார்கள்னு நாங்கள் ஒரு பொழுதும் சொல்லலையே. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும், எல்லா வடிவத்துக்குள்ளேயும் இங்கே வெவ்வேறு மாற்றங்கள் இருக்குது. அப்போ ஒரு தனி மனிதன் தன்னை எப்படி புரிஞ்சுக்கணும், தன்னை எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உன்னுடைய பயணத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ட்ராவலை மேற்கொண்டனா அந்த ட்ராவலில் உனக்கு பல்வேறுபட்ட அனுபவங்களும் உணர்தல்களும் ஏற்படும். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் எங்கேயாவது ஒரு ஊரில் உட்காந்துருப்பேன், எங்கேயாவது ஒரு நகரத்தில் உட்காந்துருப்பேன், அங்கே உன்னை சந்திக்கலாமான்னு கேட்டால் வெறும் சந்திப்பு மட்டும் கிடையாது, அந்த ட்ராவலுக்குள்ள உனக்குள்ள ஏதோ ஒரு பரிணாமமும் ஒரு வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் மெனக்கட்டு உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறது நீ சொல்கிற. ஆகாயம் எவ்வளோ தூரம், பூமி எவ்வளோ தூரம், எத்தனை மைல் இருக்குது, எத்தனையோ மைலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு அலைவரிசை தான் நம்மளை தொடர்பு கொள்ளுது. இந்த வார்த்தை, நான் உங்ககிட்ட பேசுறது, நான் உங்ககிட்ட தொடர்பு கொள்றதுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்னுடைய அறிவோ என்னுடைய மனமோ என்னுடைய மூளையோ இல்லை, இந்த பிரபஞ்சம்தான். இந்த பிரபஞ்சங்கிற அந்த உண்மை தத்துவம், அந்த உண்மை செயல் கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு ஆத்துக்கரை ஓரமாக உட்காந்து இந்த உரையை நிகழ்த்திக்கிட்டு இருக்கேன். இது என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரியாது. எங்கே பார்த்தாலும் 4 நாள் லீவு, எந்த ஹோட்டல் அறையிலையும் ரூமு கிடையாது, தங்கறதுக்கு இல்லை. திருவனந்தபுரத்துலேருந்து, நாகர்கோயிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து பல இடங்களில் தங்கறதுக்கு அறை கூட இல்லை. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நாம் எங்கே தங்கணும், எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பயணிக்கணுங்கிறத பிரபஞ்சம் நம்மளோட தெளிவாக இருக்குது. அது ஒரு அறையை புதுசாக உருவாக்க போகிறதில்ல, எல்லா அறையும் நம்மளோட அறை தான். அது எப்போ அது நமக்கு தேவைப்படுமோ அப்போ பயன்படுத்துவோங்கிறதுல பிரபஞ்சம் உறுதியாக இருக்குது. என்னிடம் திட்டம் இல்லை, என்னிடம் பிளான் இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், எனக்கு உதவ முடியுமான்னு யாரிடமும் எந்த உதவியோ எந்த யாசகமோ கேட்பதில்லை. அதை யாரை எப்படி என்ன மாதிரி பணி செய்ய வைக்க வேண்டுங்கிறத பிரபஞ்சம் கிளியராக பண்ணுது. ஒரு தனி மனிதனை ஒரு இராணுவ அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி ஒரு பிரபஞ்சம் பாதுகாக்குது, ஒரு பிரபஞ்சம் வழிகாட்டுதுங்கிறத இதை பார்க்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் நான் பயப்படுறேன், ஒவ்வொரு நாளும் பயப்படுறேன், ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறேன், ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள அழுக வர மாட்டுது, அழுக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு சக்தி, ஒரு மனிதன் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான், ஒரு சக்தி எப்படி நடந்தது. என் கூட பயணிக்கிற 2 வருஷம் எத்தனையோ மாணவர்களை கையெடுத்து கும்பிட்டு கூட சில மாணவர்களை திருத்தி பார்த்துட்டேன். சில மாணவர்கள் திருந்த மாட்டுறாங்க, அவங்களுடைய வடிவத்தை மாற்றிக்க மாட்டுறாங்க, அவங்களுடைய போக்கை மாற்றிக்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் பாருங்க, எனக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க, என்னை எளிது பண்ணுது. நான் வெறும் கைகாலை தூக்கிக்கிட்டு இந்த உடலை தூக்கிக்கிட்டு நடக்கிறேன், போகிறேன். எந்த திட்டமோ எந்த வேலையுமோ எனக்கு இல்லை. எல்லா வேலையும் அது பார்க்குது. பேசுறது அதுவே பேசுது, தியானம் பண்ணுறது அதுவே தியானம் பண்ணுது. இந்த அறையில் தங்கிக்கிறதுக்கான காசோலையை அதுவே யார் மூலியமா எடுத்துகிட்டு வரணுமோ எடுத்துகிட்டு வருது. யாரோ ஒரு பாட்டி வழிபோக்குன போனவங்க ஒரு கத்திரிக்காய் வச்சு ஒரு தண்ணியாக கொஞ்சோண்டு சாம்பார் மாதிரி வச்சு எனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இது ஒருத்தர் போய் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டார். ஆனால் கேட்டாலும் மொழி தெரியாத வேற ஒரு கேரளாவும் தமிழ்நாடும் கலக்கப்பட்ட ஒரு இடத்துல அந்த சூழலில் அந்த அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் டக்குன்னு அந்த இதை வச்சு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழலை யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களை ஒரு பிரபஞ்சம் நம்ம வேலைக்கு பயன்படுது. அப்போ எல்லா சூழலையும் நம்ம வேலை செய்யறது இல்லை, அந்த வேலையை அது செய்யுது. இதுக்கு காரணம் பல ஆண்டுகளோட உழைப்பு, பல ஆண்டுகளோட தேடுதல். இந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் வேலை செய்யாதீங்க, உங்களுக்காக பிரபஞ்சம் வேலை செய்யும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு உண்மையாக சத்தியமாக ஒரு நீண்ட நெடிய ட்ராவலும் நீண்ட நெடிய பயணமும் இருக்கணும். தூரம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இறைவனை தேடுறவனுக்கு தூரம் தெரிஞ்சால் வாழ்க்கை அவ்வளோதான். தூரத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இறைவன் வருவாரா, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே குருநாதர் வருவாரா, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே பால் பாக்கெட்டை வாங்கி ஒரு ஹிந்து பேப்பரை வாங்கி படிச்சுட்டு இந்த பார்க்கில் டாக்டருங்க சொல்கிற மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்கிறது பேர் தியானம் கிடையாது, இறைவன் கிடையாது.
ஒரு நீண்ட நெடிய பயணம். சென்னையில் இருக்கிறவன் நடந்து இமாச்சல் கூட போகணும். இமாச்சல்லையும் இப்போ இருக்கணும், சென்னையிலையும் இருக்கணும். சென்னைக்குள்ளே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ராமகிருஷ்ணர் மடத்தில் குரு வருவார். அவர் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அவர்கிட்டே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை தொடர நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே சலிப்பு இல்லாமல் இயல்பாக செய்யறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப நல்ல செயல். அதை விட்டுட்டு ஒரு வலுக்கட்டாயமாக குரு எப்போங்க வருவார், எந்த பக்கங்க வருவார், திருவண்ணாமலையில் நாளைக்கு வந்துடுவாரா, நாளைக்கு மறுநாள் குரு வந்துடுவாரா, தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் ஒரு பயணத்தில் இருக்கிறாரு. பயணத்தில் யாரையும் சந்திக்க மாட்டார். அவர் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தோட புகைப்படத்தை போடுறாருன்னா, உங்கள் ஊருக்கு நான் வந்துட்டேன், நீங்கள் ஆள் வாங்கன்னு சொல்லலை. அது பின்னாட்களில் நாளைக்கு ஒருத்தருக்கு தேவைப்படும், அந்த இடத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுக்காக தான் போடுறாரு. பழனியில் இருக்கிறவங்கள சந்திக்கணுங்கிறதுக்காக பழனியில் உள்ள புகைப்படம் கிடையாது. திருவண்ணாமலையில் வந்துட்டோம், திருவண்ணாமலையில் ஒரு புகைப்படம் போடுறோன்னா திருவண்ணாமலையில் உள்ளவங்களை சந்திக்கிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம யாரையும் எப்பொழுதும் பிரபஞ்சம் சொல்லாமல் சந்திக்கிறது இல்லை, சந்திப்பு நிகழ்த்துறது கிடையாது. யாரும் இந்த ட்ராவலில் என்னை சந்திச்சதே கிடையாது. ஏன் சந்திக்க முடியலை? எவ்வளோ பேர் எவ்வளோ ஊரில் இருக்கிறீங்க, நான் உங்கள் அருகாமையில் தான் வந்துட்டு போகிறேன், உங்களால் ஏன் சந்திக்க முடியல? அனுமதியை பிரபஞ்சம் கொடுக்கணும். அனுமதி இருந்தால், அனுமதி கிடைச்சா என்னை பார்க்க முடியும். அனுமதி இல்லைன்னா நிச்சயமாக தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் பார்க்க முடியாது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னுடைய உழைப்பில், என்னுடைய தேடுதலில் அன்னைக்கு என் மனைவி காசு கொடுக்குறாங்க பஸ்ஸுக்கு, என் மாமனார் தான் எனக்கு சாப்பாடு போடுறாருன்னு சோர்ந்து போய் இந்த பிரபஞ்சத்தை தேடாமையோ என்னுடைய உண்மையான தன்மையை நான் உணராமல் இருந்திருந்தா என்னுடைய பாதை இப்படி மாறி இருக்குமா? இன்னைக்கு என் மாமனார் எந்த வேலைக்கும் போகல, 3 வேளை சாப்பிட்டு ராஜா மாதிரி ஊரில் இருக்கிறாரு. என்னுடைய மனைவி எந்த வேலைக்கும் போகல, அவங்களும் 3 வேளை சாப்பிட்டு ஒரு மந்திரி மாதிரி இருக்கிறாங்க. காரணம் இந்த பிரபஞ்சம். ஒரு நாள் ஒரு உண்மையான தியானம் பண்ணுறவனுக்கு எவன் சோறு போடுறானோ, உண்மையான தியானம் பண்ணுறவனுக்கு எவன் வழிகாட்டுறானோ, உண்மையான தியானம் பண்ணுறவனுக்கு எவன் ஒரு உண்மையாகவே பணிவிடை செய்கிறானோ அவன் காப்பாற்றப்படுவான், அவன் கொண்டாடப்படுவான், இந்த பிரபஞ்சத்தாட அவன் ஆராதிக்கப்படுவான். என் மனைவிக்கோ என் மாமனாருக்கோ நான் சோறு போடலை. அண்ட சராசரத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றல் அவங்களுக்கு சோறு போடுது, அவங்கள பாதுகாக்க. காரணம், எம்மை பார்க்க வரணும்னு நினைக்கிற ஒரு குழந்தைய நீ ஜாக்கெட்டை தைச்சி காசு கொடுத்த, எம்மை பார்க்க வரணும்னு நினச்ச ஒரு குழந்தைக்கு நீ சோறு போட்டல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ என்னுடைய மனைவியோட பாதை மாறிடுச்சு, என்னுடைய மாமனாரோடைய பாதை மாறிடுச்சு, என்னுடைய பாதை மாறிடுச்சு. ஆனால் இந்த 3 பேரும் ஒரு முட்டு சந்தில் நின்று தான் ஒரு காலகட்டத்தில் எந்த பாதைக்கு போகணும்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த பயணம் எப்படி போய் மாறி நிற்கிது பார்த்தீங்களா? அப்போ உண்மை தேடுதல், நம்ம உண்மையான ஒரு வழிகாட்டுதல் எவ்வளோ பெரிய நல்ல செயலை உருவாக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. தயவு கூர்ந்து நம்ம சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நாகர்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு நேரம், உங்கள் ஷெட்யூல், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய பிரயாணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய எல்லா செயலும் சரியாக ஏதாவது ஒரு வடிவம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். அடுத்தது பிரபஞ்சம் எப்போ சொல்லுதோ அப்போ சந்திப்போம். சந்திக்காமையும் போகலாம். அதை பற்றி என் கையில் எதுவும் கிடையாது. நான் எந்த வேலையும் செய்யறது கிடையாது. நிறைய பேரை சந்திக்கணும்னு எனக்கு எந்த நோக்கமோ எந்த திட்டமோ கிடையாது. என்னுடைய வகுப்பு, என்னுடைய மக்கள் சந்திப்பெல்லாம் சக்சங்கன்னு போடலை, மக்கள் சந்திப்புன்னு போடுறோம். அப்போ மக்கள் சந்திப்புனா பிரபஞ்சம் ஒரு தனி மனிதனை சந்திக்குதுன்னு அர்த்தம். நான் ஒன்றும் இந்த உள்நாட்டு தலைவர் ராஜா கிடையாது, புரியுதுங்களா? அப்போ அந்த சக்சங்கங்கிற வார்த்தையை கூட அது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயும் ஒரு காரணம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நான் இந்த நாட்டில், இந்தியாவில் அதிக நாள் இருக்க முடியாது, வெளிநாடுகளில் தான் என்னுடைய பயணம் இருக்கும்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வெளிநாடு நான் போக மாட்டேன், வெளிநாட்டுக்கு இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கான சில கால சூழலுக்காக பிரபஞ்சம் என்ன எப்போ எங்கே காத்திருக்க வைக்கணுமோ அங்கே காத்திருக்க வைக்கிது. அப்போ அதோடைய பணி, அதோடைய செயல்பாடுகளில் தான் நான் கர்நாடகா போகிறதோ கேரளாவுக்குள்ளே வர்றதோ இல்லை இப்போ ஒரு 3-4 வகுப்பை தொடர்ந்து மக்களை சந்தித்ததோ எல்லாமே அதோட வழிகாட்டுதல் தான். அது சொல்வதுபடி இந்த நேரத்தில் நீ இந்த ஊர்களில் பிரயாணினி, அதுக்கப்புறம் ஒரு நாள் மக்களை சந்தி,
அப்படின்னு அதோடைய அந்த தூண்டுதலில், அதோடைய அந்த வழிகாட்டுதல் பேரில் தான் நான் சந்திக்கிறேன். ஒரு இடமும் அது வழிகாட்டுதலில் தான் தேர்ந்தெடுக்கிறேன். அதே நேரத்தில் அதுகிட்டேருந்து எந்த மெசேஜும் வரலன்னா நான் அமைதியாகி போயிடுறேன். நீங்கள் எத்தனை கால் என்னை ஒரு 100 முறை நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சந்திக்க சொல்கிறவங்க சந்திக்க சொன்னால் மட்டும்தான் நான் சந்திக்க முடியும். என் கையில் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றுமே இல்லாதவன். நான் ஒரு எம்டினஸ். எனக்கு எந்த ப்ரோக்ராமோ எந்த வடிவமோ என்னையே என்னால் பார்த்துக்க முடியாது. என்னையே எனக்கு யாருன்னு தெரியாது. எல்லா வடிவத்துக்குள்ளே இருக்கிறது இந்த பிரபஞ்சம்தான். அதோடைய வழிகாட்டுதலில் அது பாதையில் நான் பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனி மனிதனாக இருக்கிற உங்களை உங்கள் மனித அறிவிலிருந்து நீங்கள் பயணிக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் இயல்பாக விட்டு ஒரு சின்ன குழந்தைய ரோட்டில் நடக்க விட்டு அது கீழே விழுகாமல் எப்படி நடந்து போகுதுன்னு பார்க்கறது இருக்குல்ல, அந்த மாதிரி கையில் எந்த பொருளும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலில் நடந்து போகணும், உண்மையாக உணரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த பயணத்தை, அந்த தேடுதலை, அந்த குரு பின்னாடி நிற்கிறத உண்மையாக பார்த்துக்கங்க. அதனால தான் வாலிண்டர்ஸ், பக்தர்கள், சீடர்கள், சங்கம், மடம், ஆசிரமம் இதெல்லாம் கலைச்சி போட்டுறது. நம்மக்கிட்ட ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று, அதுவும் ஒரு சூழலுக்காக தான் இருக்குதே வந்து அங்கே எந்த நிர்வாகம், எந்த செயல், எந்த ஆசிரமத்தை வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற ஆசிரமம்லாம் அப்படி இல்லை. எல்லாமே அது வேறு மாதிரி வேறு வடிவத்தில் அது தேவையானதை அது வாங்கிக்குது, தேவையில்லாதப்போ அது நிறுத்தி வச்சிருது. நான் தான் சொல்லியிருக்கிறேன், தேவை இல்லாமல் ₹1 கூட நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வராது. தேவையான பணம் மட்டும்தான் வரும். அதுவும் அந்த தேவைக்கு மட்டும்தான் வரும். இன்றைக்கும் நம்ம ட்ரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ போய் நம்ம ட்ரஸ்ட்டோட அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஆனால் அது தேவையான பணம் தேவையான நேரத்தில் அது பிரபஞ்சத்தால் வர வைக்கப்படும். யார், என்ன, ஏது எதுவும் தெரியாது. அது தேவையான நேரத்தில் அவங்களுக்கு ஏன் அப்படி தோணுது, ஏன் நமக்கு அனுப்புகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதுதான் வடிவம். அதோடைய நோக்கம் அதுக்கு மட்டுமே தெரிந்தது. அந்த பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் இதுதான். நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல சூழல் இருந்தால் நாகர்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். நல்லது.